நீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். கெஹல்பத்ர பத்மனுடைய ஐஸ் ஃபேக்டரிக்கு தேவையான ரசாயனங்கள் 2 கொள்கலன்கள்ல கொண்டு வரப்பட்ட சம்பவம் குறித்து மொட்டு கட்சியினுடைய முன்னே நாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அவருடைய சகோதரர் மொட்டு கட்சியில சென்ற தேர்தலில் பிரதேச சபை தேர்தலில் களங்கண்டவர் போட்டியிட்டவர் தோல்வியம் தழுவியவர் தான் சம்பத் மனம்பேரி. இந்த சம்பத் மனம்பேரி இப்போது தலைமறைவாக இருக்கிறவரை இப்போது கைது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் போலீசார் செய்து வலை வீசப்பட்டதாகத்தான் இப்போது தெரிய வருது. கூடிய சீக்கிரம் கைது என்ற செய்தியோடு நாம் சந்திக்கலாம். சம்பத் மனம்பேரி இவங்களோட தோட்டத்துக்குள்ளதான் கெஹல்பத்ர பத்மனுடைய 250 கோடி பொறுமதியுள்ள ரசாயனங்கள் பத்திரமாக புதைக்கப்பட்ட சம்பவம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இப்போது இருக்கின்ற அச்சமும் பீதியும் ராஜபக்சர்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பத் என்று சொல்லப்பட்டவர் கைதானா, இதுல சிக்க போறது கோட்டாபய ராஜபக்ஷ அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது ஊடகங்கள்ல கசிய ஆரம்பிச்சிருக்குது. கோட்டாபய ராஜபக்சக்கும் சம்பத் கைதாகுவதற்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? 2006ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களும் அவருடைய மெய் பாதுகாவலர் போலீஸ் அதிகாரி இருவரையும் படுகொலை செய்த சம்பவத்துல மிக முக்கியமான ஒரு சூத்திரதாரியாக சந்தேக நபராக கைதானவர் தான் இந்த சம்பத். இவரோடு பல்வேறு இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதோட கருணாவனுடைய குழுவைச் சேர்ந்த பல பேரும் கைது செய்யப்பட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இதில் பல பேர் வெளிநாடுகள்ல தலைமறைவாகி வாடுகின்ற ஒரு சூழல் உருவானதும் இந்த வழக்குல மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். சம்பத் உள்நாட்டுல இந்த கேஸை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. இதுல சட்டமா அதிபர் திணைக்களம் இவரை அரசு சாட்சியாக ஆக்கி இருந்தாங்க. உள்ளத உள்ளபடி சொல்லுங்க, உங்களுக்கான ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும்னு சொன்னதுனால உள்ளத உள்ளபடி அவர் சொல்வதற்கான ஒரு அரசு சாட்சியாக மாறி இந்த கேஸ்ல மிக முக்கியமான ஒரு சாட்சி வழங்குனராக இவர் இருந்தாரு. இவரோட சாட்சிகள் தான் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது. அந்த சாட்சி வழங்கியதில் இவரை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ஷ 50 மில்லியன் ரூபாய் தந்துதான் இந்த ஒரு விஷயத்த கச்சிதமாக முடிக்க சொன்னாரு. அதுக்கு நாங்க தான் இந்த ஒரு விஷயத்தை நாங்க செஞ்சோம் அப்படின்னு ஒரு விஷயத்த அவரோட வாக்குமூலங்களை மட்டுமல்ல நீதிமன்றத்தினுடைய சாட்சி வழங்குகின்ற அந்த நிகழ்விலும் சொல்லி இருந்த ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. சட்டத்தரணி ஒருவர் கேட்டாரு, ரவிராஜ படுகொலை செய்யத்தான் போனீங்களா? இல்ல, ரவிராஜ் என்பது எங்களுக்கு தெரியாது, எல்டிடி உறுப்பினர் ஒருத்தரை தான் படுகொலை செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்க போனோம். சரி, கொலை செய்யத்தான் போனீங்களா? ஆம், கொலை செய்யத்தான் போனோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர சாட்சியில தெரியப்படுத்தி இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இந்த கேஸ் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2016ஆம் ஆண்டாகும் பொழுது போதிய சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல குற்றப்பத்திரிகையால் தாக்கல் செஞ்ச எந்தெந்த சந்தேக நபர்கள் இருந்தாங்களோ அவங்க அனைவரும் விடுதலையாகி வீட்டுக்கு போனாங்க. பிறகு என்ன, ரவிராஜுடைய மனைவி இது குறித்து மேன்முறையீடு செய்திருக்கிறாங்க. இப்போது அந்த மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுப்பதாக உச்ச நீதிமன்றம் சொல்லி இருப்பது என்பது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விடயம். அதுவும் ஆட்சி மாற்றத்தின் பின்புலத்தில் எடுத்துக்கொண்ட விஷயம் ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நகர்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. சம்பத் குறித்து இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. 2016ஆம் ஆண்டு கஞ்சாவை ஒரு கெப்ல வச்சு கடத்திய சந்தர்ப்பத்துல போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனாரு. அங்க சிறையில இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் ஜோசப் பெர்னாண்டோ வேறொரு கேஸ்ல உள்ள போய் அவரை சந்திச்சிருக்கிறார். இப்படித்தான் இவங்களுக்குள்ளான உறவு நெருக்கமும் உண்டானது என்பது இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்குது ஊடகங்கள்ல. ரவிராஜ் எதனால் படுகொலை செய்யப்பட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த புலனாய்வுத்துறை ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயக்க சொல்லும்போது சொல்லியிருந்தாரு. இவரை தமிழ் மக்களுக்காக ஒரு அரசியல்வாதியாக ஒரு சட்டத்தரணியாக குரல் கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த படுகொலை நடந்தது. இந்த படுகொலைக்கு பின்புலமாக பிள்ளையானுடைய சம்பந்தங்களும் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் பகிரங்கமாக சொல்லியிருந்தாரு. பத்ம வழங்கிய சாட்சிகளின் அடிப்படையில இவர் சிக்கினாரு. இவர் சிக்க போய் கோட்டாபய ராஜபக்ச அவங்க சிக்க போறாங்க. அதே போல ரவிராஜ் அவங்களுடைய மனைவியினுடைய பாதிக்கப்பட்ட அந்த மனைவிக்கும் நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு பிறக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஹல்பத்ர பத்மனுடைய சகா பானந்துர நிலங்கையினுடைய வாயிலிருந்து பல்வேறு விஷயங்கள் எடுத்தாங்க. அவர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டவர் தான் பானந்துர நிலங்க. அவருடைய ஒரு சகாவை திடீர்னு சொல்லி அவரை வாக்குமூலத்தை வச்சு கைது செஞ்சாங்க. அவர் வாக்குமூலத்தை வச்சு மற்றும் ஒரு சகாவை கைது செஞ்சாரு. அந்த 2வது சகா அவரோட வீட்டுல சோதனை செய்ததுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, T56 ரக துப்பாக்கி அவருடைய அலுமாரில இருந்து கிடைத்ததாகவும்
போலீசார் கைப்பற்றியதோட அதுக்கு பயன்படுத்துகின்ற பல தோட்டாக்களும், அது மட்டுமல்ல ஸ்மார்ட் போன் ஒரு 7-8 அளவுல கண்டெடுக்கப்பட்டதோட ஒரு நல்ல ஒரு பைக்கையும் அவங்க கைப்பற்றினாங்க. இந்த பைக் குறித்து இப்போது விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்னன்னா, அந்த பகுதியில பல்வேறு கொலைகள், கொள்ளைகள், பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பைக் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. எனவே அல்லக்கை நொல்லக்கை அனைவரும் உள்ள போய் உட்கார்ந்திருக்கின்ற ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்து வருகிறது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்தான பிரதேசத்துல கேல்பத்ர பத்மனுடைய கெமிக்கல் ஒத்த கெமிக்கல்ஸ் இப்போது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது அலங்கார கற்கள் போன்று அழகாக பளபளவென்று பூச்செடிகளுக்கு பக்கத்துல, மரங்களுக்கு பக்கத்துல அடியில் அழகாக அடுக்கி வச்சிருந்த அந்த ஒரு கெமிக்கல் வகைகளை கண்டெடுத்தாங்க. அதே தோட்டத்துக்குள்ள இன்னும் குவியலாக இருந்த பல்வேறு அந்த கெமிக்கல்ஸ் கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து விசாரணைகளை தொடங்குறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, களத்தோட குற்றப்புலனாய்வு பிரிவுகளுக்கு தகவல் கிடைக்க அவங்க கந்தான போலீசாருக்கு தகவல் சொல்லித்தான் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. விசாரணை நடத்தியதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டினுடைய ஓனர் வெளிநாட்டுல தொழில் புரிகிறவர். அவருடைய தந்தை தான் இதை பராமரிச்சு வராரு. ஜூலை மாதம் அளவுல வாடகைக்கு இதை கொடுத்திருக்கிறாங்க. சரியான முறையில் எக்ரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எனவே கடந்த 5ஆம் தேதி இதில் வசித்தவர் இந்த வீடு பிடிங்க சாவி நாங்க போறோம்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட போயிருக்கிறாரு. இவர் பார்த்திருக்கிறாரு. வந்தாங்க, இருந்தாங்க, போனாங்க. வாடகை தானே, எங்க யாருக்கு அது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கிறாரு. அடுத்த தினம் போய் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்குது அழகழகான கற்கள் இருக்குது. அப்போது கூட அவர் அதை பெருசா எதுவும் அலட்டிக்கொள்ளல. காரணம் என்ன, அழகா இருக்குது, வண்ணமாக இருக்குது, எல்லாரும் வீடுகளில் மிக்கின்ற அந்த கற்கள் போன்றதா இருக்குது அப்படின்னு ஒரு மனநிலையில் அவர் இருந்திருக்கிறாரு. பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது இது அது அல்ல, கேல்பத்ர பத்மையினுடைய கெமிக்கலை ஒத்த கெமிக்கலாக இருக்கிறது என்ற சந்தேகத்தில் இப்போது அனைத்தையும் அவங்க பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட அந்த ரசாயனங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா, அதே வகை சேர்ந்ததா என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேலும் விசாரணைகளை துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே இது கேல்பத்ர பத்மையினுடைய குழுவினுடையது தான் என்றால் ஆரோக்கியம், இல்லைண்டா வேதனைக்குரிய விஷயம். காரணம் என்ன, நாடு பூரா இப்படியான ஒரு உற்பத்திக்குள்ள சமூகம் இறங்கிட்டா அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போதை என்பது யுத்தத்தை விட மோசமானது. யுத்தம் இல்லாம, சத்தம் இல்லாம, ரத்தம் இல்லாம மிக மோசமான விளைவுகள் அது உண்டாக்கும். அதனால அரசு கூடிய கவனம் செலுத்தி இந்த ஒரு விஷயத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும். இதுவரைக்கும் மித்தனிய தங்கல்ல பிரதேசத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரசாயனங்கள் இப்போது 20 மாதிரிகள் எடுத்து 5 மாதிரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு ரசாயனம் என்பதை உறுதி செய்திருக்குது. எனவே இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அச்சு சூழலை நாட்டிலே ஏற்படுத்தியிருக்குது. அடுத்த ஒரு விஷயம் தான் எப்படி இந்த கண்டெய்னர் 2ம் துறைமுகத்திலிருந்து வெளியே வந்த அப்படின்னு ஒரு விஷயம். இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. அமெரிக்காவினுடைய உளவு பார்க்கின்ற ஒரு நிறுவனம் அல்லது உளவுத்துறை இந்தியாவை கேந்திரமாக கொண்டு இயங்குறாங்க. போதைப் பொருட்களை தடுப்பதற்கான உளவுகளை பார்க்கிறவங்க அவங்க சில மாதங்களுக்கு முன்னால ஈரான்ல இருந்து 2 கண்டெய்னர் இலங்கைக்குள்ள வருகுது. அதனுடைய இலக்கம் இதுதான். இதுல ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ரசாயனம் இருக்குது அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய போதை தடுப்பு பிரிவினருக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க உடனடியாக துரித கதியில செயல்பட்டு அங்கு சுங்க திணைக்களத்தினுடன் இணைந்து இந்த 2 கண்டெய்னரையும் பரிசோதனைக்கு உட்படுத்தினாங்க. இவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, அப்படியான ஒரு கெமிக்கல் இது இல்லை. ஏன்னா இதை செராமிக் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு இருக்கிற விஷயமா பார்க்கப்பட்டது. இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இவங்க பரிசோதனை செஞ்சாங்க, எப்படி விட்டாங்க? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமது நாட்டில் இருக்கின்ற துறைமுகத்தில் இருக்கின்ற பரிசோதனைக்கு பயன்படுத்துகின்ற கருவிகள் எதுவும் நவீனத்துவம் பெற்றதோ அல்லது அதுக்கு தேவையான கெப்பாசிட்டியை உள்ளடக்கியதாக இல்லை. அதனாலதான் அதனோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ப அது ரிசல்ட் தரும். எனவே இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான சாதனங்கள் இல்லை என்பதனால்தான் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குது. அடுத்த ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னது கேட்டீங்கன்னா, என்னதான் சாதனங்கள் இருந்தாலும் ஊழல்வாதி உள்ள இருந்தா பணத்தை சேப்ல வாங்கி போட்டுடு அப்படியே விட்டுருவான் அப்படி ஒரு விஷயமும் சொல்லப்படுது. சர்வதேச போதை உற்பத்தி செய்கின்றவர்கள் இலங்கை நாட்டை ஒரு கேந்திரமாக பயன்படுத்தி போதைப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு மையமாக ஆக்குவதற்கான முனைப்பு இருக்குதோ என்ற கேள்வி எழுந்திருக்குது. எனவே எதிர்கட்சியினரும் இந்த பணியில அரசோடு இணைந்து இதற்கு எதிரான கோஷங்களை எழுப்ப வேண்டும். இவைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எனவே அரசு கூடிய கவனம் செலுத்தி இந்த ஒரு விஷயத்திலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.